இப்போ வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மான்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னென்னா, புரட்சி தலைவரை வந்து யாராலேயும் தொட முடியாது. அவங்க வந்து ஒரு இமயமலை மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவரை மாதிரி யாராலையும் வரவே முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு சிகரம் மாதிரி. புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி. ஆனால் பொதுக்கூட்டங்களெல்லாம் சொல்லுவேன், புரட்சி தலைவரை வந்து சத்துணவு திட்டம் கொடுத்து இப்போ எதிர்கால சந்ததிகளை வந்து காப்பாற்றியவர். அதே போல் வந்து தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர். தலைவர் மாதிரி விஜய் சொல்கிறார் இல்லையா, நான் கேட்குறேன் ஒன்று, தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சொத்து புரட்சி தலைவர் எழுதி வச்சாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் கேட்குறேன் என்னன்னா, நீங்கள் புரட்சி தலைவர்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோன்னு அந்த சொத்து மட்டும் வச்சுட்டு தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னோட குடும்பம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுடைய சொத்து கொஞ்சம் எழுதி வச்சிருங்களேன். அப்போ எம்ஜிஆர்னு சொல்கிறதுல ஏதோ யோசிக்கலாம்.